அனைவருக்கும் வணக்கம். நாம் இதற்கு முன்னாடி நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா, அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் பாடத்தில் பகுதி 1 மற்றும் பகுதி 2 பார்த்துள்ளோம். இப்பொழுது பகுதி 3 பார்க்க இருக்கிறோம். பகுதி 1 மற்றும் 2 பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்கை கொடுக்கிறேன், சென்று பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் பகுதி 3, இது நிறைவு பகுதி. செயற்கைக்கோள் அது எந்த வாகனத்தின் மூலம் ஏவப்பட்டது? செலுத்திய ஆண்டு எது? அதனுடைய நோக்கம் என்ன? அதை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக சந்திராயன் 1. சந்திராயன் 1 என்பது நிலவு வாகனம். அது நிலவு செயற்கைக்கோள். அது எதன் மூலம் ஏவப்பட்டது அப்படின்னா, PSLV அப்படின்ற வாகனம் மூலம் ஏவப்பட்டது. எந்த ஆண்டு சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்டது? அக்டோபர் 22, 2008 ஆண்டு. எந்த ஆண்டு நிறைவு பெற்றது? ஆகஸ்ட் 28, 2009. சந்திராயன் 1 நோக்கம் என்ன? நிலவில் நீர் இருக்கிறதா, தனிமங்கள் இருக்கிறதா, ஹீலியம் 3 இருக்கிறதா என்று கண்டறிய அனுப்பப்பட்டது. அடுத்ததாக சந்திரனின் முப்பரிமாண வரைபடம் உருவாக்க அனுப்பப்பட்டது. அடுத்ததாக சூரிய குடும்ப பரிணாம வளர்ச்சியை ஆராய்ச்சி செய்ய சந்திராயன் 1 நிலவுக்கு அனுப்பப்பட்டது. அடுத்ததாக சந்திராயன் 2. சந்திராயன் 2 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. சுற்றுக்களம், ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தரையிறங்கி, லேண்டர்னு சொல்லுவோம். அதனுடைய பெயர் விக்ரம். இது யாருடைய நினைவாக வச்சுருக்காங்க அப்படின்னா, விக்ரம் சாராபாய் நினைவாக வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து உளவி, ரோவர்னு சொல்லுவோம். பிரக்யான் அப்படின்னு சொல்லுவோம். பிரக்யான்னா சமஸ்கிருதத்தில் அறிவு அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த சந்திராயன் 2 எதன் வழியாக செலுத்தப்பட்டது அப்படின்னு, GSLV Mark 3 வாகனம் மூலம் செலுத்தப்பட்டது. செலுத்திய ஆண்டு 22 ஜூலை 2019. இதனுடைய நோக்கம் என்ன? நிலவின் தென்பகுதி ஆய்வு. அடுத்ததாக மங்கள்யான் செவ்வாய் வாகனம். இது அனுப்பப்பட்ட வாகனம் PSLV. செலுத்திய ஆண்டு நவம்பர் 5, 2013. எந்த ஆண்டு நிலநிறுத்தம் செய்யப்பட்டது? செவ்வாயினுடைய வட்டப்பாதையில் செப்டம்பர் 24, 2014 அன்று நிலநிறுத்தம் செய்யப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்ன? செவ்வாயினுடைய மேற்பரப்பை ஆராய்தல், செவ்வாயில் உள்ள வளிமண்டலத்தை ஆய்வு செய்தல், உயிரினங்கள் வாழ அங்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதா அல்லது இல்லையா என்று ஆராய்ச்சி செய்ய, இதற்கு முன் உயிரினங்கள் வாழ்ந்தனவா என ஆராய்ச்சி செய்ய அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் தான் மங்கள்யான் செயற்கைக்கோள் செவ்வாய் வாகனம். அடுத்ததாக ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? APJ அப்துல் கலாம். ராக்கெட் மனிதர் என அழைக்கப்படுபவர் யார்? கைலாசம் வடிவு சிவன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏவுகணை நாயகன் அப்படின்னா APJ அப்துல் கலாம். ராக்கெட் மனிதர் அப்படின்னா கைலாசம் வடிவு சிவன். ஒரே பேர் தான் இது, கைலாசம் வடிவு சிவன். அடுத்ததாக அப்துல் கலாம் அவர்கள் திட்ட இயக்குனராக இருந்த ஏவுகணைகள் திரிசூல், அக்னி, பிருத்திவி, நாக், ஆகாஷ். இது எல்லா ஏவுகணைக்கும் இவர் திட்ட இயக்குனராக இருந்தார். யாருன்னா APJ அப்துல் கலாம் அவர்கள். அடுத்ததாக இந்தியாவின் முதல் அணுவெடிப்பு சோதனையின் பெயர் என்ன? சிரிக்கும் புத்தர். எப்போ நடத்தினாங்கன்னா அணுவெடிப்பு சோதனை 1974 ஆண்டு. பொக்ரான் அணுவெடிப்பு சோதனையுடைய பெயர் என்ன? ஆப்ரேஷன் சக்தி. எந்த ஆண்டு நடத்தப்பட்டதுன்னா 1998 ஆண்டு. பிற கோள்களுக்கு விண்கலம் அனுப்பும் இந்தியாவின் முதல் விண்வெளி திட்டம் ஃபர்ஸ்ட் இன்டர் பிளானட்டரி மிஷன் மங்கள்யான். அடுத்ததாக நாசாவின் விண்வெளி திட்டங்கள் மெர்க்குரி, ஜெமினி, அப்போலோ. சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களுக்கும் ரோபாட்டிக் விண்கலங்களை அனுப்பியது எந்த விண்வெளி மையம் கேட்டால் நாசா விண்வெளி மையம். அடுத்ததாக நாசாவின் புகழ்பெற்ற விண்வெளி திட்டம் எது? அப்போலோ விண்வெளி திட்டம்.
முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் எது? அப்போலோ 8. அப்போலோ 8. முதலில் மனிதர்களை நிலவில் தரையிறங்க செய்த திட்டம் அப்போலோ 11. அப்போலோ 11. இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணி படிச்சிங்க. முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் அப்போலோ 8. முதலில் மனிதர்களை நிலவில் தரையிறங்க செய்த திட்டம் அப்போலோ 11. அப்போலோ 11 நிலவில் தரையிறங்கிய நாள் 20 ஜூலை 1969. அப்போலோ 11 மூலம் நிலவில் தரையிறங்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் நீல் ஆம்ஸ்ட்ராங், புஸ் ஆல்ட்ரின், மைக்கேல் காலின்ஸ். இதில் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர்தான் முதலில் நிலவினுடைய மேற்பரப்பில் காலடி வைத்தவர். அடுத்ததாக சூரிய குடும்பத்தில் 4வது கோள் மற்றும் 2வது சிறிய கோள் என அழைக்கப்படுவது செவ்வாய். அடுத்ததாக சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய். ஏன் சிவப்பு கோளாக இருக்கிறது என்றால் செவ்வாயினுடைய மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு மற்றும் தூசுக்கள் அவை இரண்டும் இணைந்து ஒரு சிவப்பு நிறத்தை கொடுக்கிறது. அடுத்ததாக பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டால் சூரியன்னு ஆன்சர் கொடுத்திருந்தா சூரியன், அல்லது ஆல்ஃபா சென்டாரின்னு கொடுத்திருந்தா ஆல்ஃபா சென்டாரி. முதல் நட்சத்திரம் சூரியன், அதற்கு அடுத்த நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டாரி. பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன் மற்றும் ஆல்ஃபா சென்டாரி. அடுத்ததாக நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள விண்மீன் எது? பிராக்சிமா சென்டாரி. நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள விண்மீன் பிராக்சிமா சென்டாரி. அடுத்ததாக நம் பால்வழித்திரளுக்கு அருகில் இருக்கும் விண்மீன் ஆண்ட்ரோமெடா. இதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது, நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுங்க. நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள விண்மீன்னா பிராக்சிமா சென்டாரி. நமது பால்வழித்திரளுக்கு அருகில் உள்ள இருக்கும் விண்மீன் கேட்டாங்களா ஆண்ட்ரோமெடா. அதேமாதிரி சென்டாரி இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுங்க. பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன் மற்றும் ஆல்ஃபா சென்டாரி. நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள விண்மீன் பிராக்சிமா சென்டாரி. அனைவருக்கும் நன்றி.